அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். இந்த முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லாருடைய ஜாதகத்திலையும் முதல்ல எடுத்தோன்னே பார்க்க வேண்டிய ஒரு ரகசியம் என்ன சொன்னால் 1, 5, 9 எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்ப்போம். இந்த 1, 5, 9 தான் இறைவன் கொடுத்த வரம். 1, 5, 9 என்பது இறைவன் கொடுத்த வரம். அதை நம்ம மாத்திக்கிட முடியாது. அதே சமயத்துல நான் இந்த 1, 5, 9 என்பது ஒரு விதத்தில் பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம், நம்முடைய அப்பா, தாத்தா, இந்த இதுல இது என்ன சொன்னா ஜாதகத்தில் கெட்டு போயிருக்குன்னு யாரும் நீங்க வருத்தப்படவே வேண்டாம். ஒரு கெட்டு போயிருக்காம இருக்கலாம், அல்லது கெட்டு போய் இருந்தாலும் நாம எதை வைத்து அதற்கடுத்து எதை வச்சு அதை சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும். அப்ப இது தெரியாமத்தான் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பிரச்சனைக்குரியவர்களாக இருக்கிறார். அப்ப இந்த 1, 5, 9 ஜாதகத்தில் 6, 8, 12 மறைந்து போய்விட்டது. நான் என்ன செய்வேன் அப்படின்னா 3, 7, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய கிரகம் நன்றாக இருந்தால் 1, 7 மேன்மைப்படுத்தி வந்தேன். இந்த 3, 7, 10, 3, 7, 1, 5, 9 கெட்டு போச்சு அப்படின்னா இந்த 3 அப்படிங்கிறது என்னது? இளைய சகோதரன். 7 என்பது மனைவி, களத்திரம். 11 என்பது விருத்தி தான். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் 1, 5 கெட்டு போட்டா அவனுக்கு எல்லாமே நடக்காது, எதுவும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பயகருதி இருந்தது என்று சொன்னால் 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய திருமண பந்தத்தால் அவனை வெற்றி பெற வைக்கலாம். அப்ப திருமண பந்தத்தை 1, 5 கெட்டு 9 கெட்டு போயிருந்தால் பாதிப்பு வரும். ஆனால் திருமணத்தை வைத்து அதை வெற்றி பெற வைக்கலாம். திருமணம் பண்ணியாச்சுன்னா அதை திருமணம் பண்ணும்போது அந்த ஜாதகத்தில் என்ன சொன்னா எல்லா கிரகமும் இந்த இணைக்கப்படுகின்ற ஜாதகத்திற்கு கொஞ்சம் நல்ல சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் கண்டிப்பா வெற்றி பெற வச்சிடலாம். சில பேருக்கு என்ன சொன்னான்னா 2, 6, 10 நல்லா இருக்காது. 2, 6, 10 என்பது தொழில். இப்ப இந்த 2, 6, 10 வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி யாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு 4, 8, 12 தான். அப்ப 2, 6, 10 எனக்கு நல்லா இல்லை, 2ஆம் இடம் நல்லா இல்லை, 6ஆம் இடம் நல்லா இல்லை, 10ஆம் இடம் நல்லா, நான் தொழிலில் போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் 4 என்று சொல்லக்கூடிய ஒரு மனை வாங்கி சொல்லக்கூடிய ஒரு மனை. 4ஆம் இடம் என்பது மனை. 8ஆம் இடம் என்பது உறவு. எப்போ 8ஆம் இடம் என்பது உறவு, 12ஆம் இடம் என்பது என்னது? நல்ல என்ன சொன்னா உறவுக்கு பின் வருகின்ற ஒரு தூக்கம். எப்ப ஒரு மனிதனுக்கு தொழில் நன்றாக ஓடும் என்று சொன்னால், தொழில் நன்றாக ஓடும், அவன் ஒரு இடம் வாங்கிட்டான்னு வை, 4 ஆக்டிவேஷன் ஆனா 8 ஆக்டிவேஷன் ஆகும், 8 ஆக்டிவேஷன் ஆனா 12. ஏன்னா இது நம்மளால் உருவாக்க கூடியது தானே. 1, 5, 9க்கு 7 கொண்டாந்தாச்சுன்னா 7ன்னா இது இன்னொரு இடத்துல இருந்து பெண்ணாக இருந்தால் ஆண், ஆணாக இருந்தால் பெண், இது எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கொண்டு வந்துடணும். கொண்டு வந்தாச்சுன்னா 1, 5, 9 என்ன சொல்ற வலிமை ஆயிரும், சக்சஸ் ஆயிடுவான். அதே சமயத்துல என்ன சொல்றான்னா 2, 6, 10 நல்லா இல்லை, 2, 6, 10 நல்லா இல்லையா எனக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன செய்யணும்? 4, 8, 12 நீங்கள் விருத்தி பண்ண ஆரம்பிக்கணும். அப்ப விருத்தி பண்ண ஆரம்பிச்சா இந்த 3, 7, 11 என்பது தன்னுடைய சுய முயற்சிகள் தான். 4, 8, 12 நம்ம உருவாக்குறது தான். எதை உருவாக்க முடியாது அப்படின்னா 1, 5, 9 மட்டும் உருவாக்க முடியாது. ஏன்னா அது இயற்கை கொடுத்த வரம். அது எப்படி ஃபிட்டப்பாக இருக்கிறதோ
அது அப்படியே தான் இருக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க, ஐயா கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு மாதிரி இருந்தா கல்யாணம் முடிச்சு அந்த பொண்ணு வந்து யோகத்துல வந்து தான் உயர்ந்துட்டான் அப்படிமா. இந்த குழந்தை வந்து என்ன கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாதாரணமான குடும்பத்துல பிறந்துருச்சா, கல்யாணம் முடிச்ச பிறகு இப்ப வீட்டுக்கு வந்து கார்ல இறங்குது அப்படிமா. அந்த 7ஆம் பாவத்தோடைய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டிங். 7ஆம் பாவம் இப்படி வந்து என்ன சொன்னா 1-5-9 வெற்றி பெற வைப்பது. 1-5-9 வெற்றி பெற வைக்கணும். 3-7-11 என்பது நாம் உருவாக்கக்கூடியதுதான். 7 என்பது நம்ம உருவாக்கக்கூடியது தானே. ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுவது, ஒரு ஆணை திருமணம் நம்ம உருவாக்கக்கூடியது. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது முயற்சி. 7ஆம் இடம் என்பது என்ன சொன்னா அந்த செயலாக்கம். 11ஆம் இடம் என்பது வெற்றி. தாலி கட்டியாச்சுன்னா வெற்றி தானே. சரி, இதுக்கு இப்படி சொல்லிட்டீங்க சார். எனக்கு வந்து என்ன சொல்றேன்னா வந்து 4-8-12 சரியில்லை. 4 வீடு, 8 என்பது அந்த இல்லற சுகம், 12 என்பது அயன சயன போகும், சரியில்லை அப்படின்னா இதை சரிபடுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னா, 4ஆம் இடத்தை விருத்தி பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு? 6ஆம் இடத்துக்கு உண்டு. 2ஆம் இடத்தை விருத்தி பண்ணக்கூடிய சக்தி வந்து 2ஆம் இடத்தை வந்து என்ன சொல்லணும், 4ஆம் இடத்தை விருத்தி பண்ணக்கூடிய சக்தி 6ஆம் இடத்திற்கு உண்டு. 8ஆம் இடத்தை வந்து விருத்தி பண்ணக்கூடிய சக்தி வந்து என்ன சொல் 8ஆம் இடத்தை 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதை வந்து விருத்தி பண்ணக்கூடியது வந்து என்ன சார், யார் விருத்தி பண்ணுவோம்? 10ஆம் இடம் விருத்தி பண்ணிடும். 8ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடம் வந்து விருத்தி ஸ்தானம். 12ஆம் இடத்துல இருந்து என்ன சொன்னா, 12ஆம் இடம் வந்து ஒரு மனிதனுக்கு 2ஆம் நல்லா இருக்கணும்னா 2ஆம் இடத்தை விருத்தி பண்ணியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப எது கெட்டு இருக்கிறதோ அதற்கு 3-7-11 விருத்தி பண்ணிடணும். இப்ப 1-5-9 விருத்தி பண்ணுவது எது அப்படின்னா 3-7-11. 2-6-10 விருத்தி பண்ணுவது 4-8-12. அதே மாதிரி இந்த பக்கம் இது வந்து என்ன சொல்றான்னா 2-6-10 கெட்டு போச்சு, 4-8-12 கெட்டு போச்சுன்னா என்ன சொல்றான்னா கண்டிப்பாக எல்லாமே கெட்டு இருக்காது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய 4ஆம் பாவத்தை விருத்தி பண்ணக்கூடிய சக்தி 2-6-10க்கு உண்டு. 4-8-12 விருத்தி பண்ணக்கூடிய சக்தி 2-6-10க்கு உண்டு. அதே சமயத்தில் உங்களுடைய 3-7-11 விருத்தி பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு என்று சொன்னால் 1-5-9க்கு உண்டு. அவன் எப்படியுமே 2 இது பிளஸ் ஆக கண்டிப்பா இருக்கும். 4-4மே கண்டிப்பாக வந்து பிளஸ் ஆக இருக்காது. அப்படி இருந்தா அவன் வந்து கடவுள் தான். அப்படி இருக்காது. அப்ப எது வேண்டுமோ எது இல்லையோ அதற்கு 3-7-11 நீங்கள் இயக்குங்கள். 1-5-9 நல்லாலைன்னா 3-7-11 இயக்குங்கள். 2-6-10 நல்லாலைன்னா 4-8-12 இயக்குங்கள். அதே சமயத்துல 4-8-12 சரியில்லை என்று சொன்னால் 2-6-10 இயக்குங்கள். 3-7-11 நல்லா இல்லை என்று சொன்னால் 1-5-9 இயக்குங்கள். இப்போ 3-7 ஒரு மனுஷனுக்கு வந்து என்ன சொன்னா திருமணம் நடக்க மாட்டேங்குது. 3-7-11 என்பது திருமண பந்தம், வளர்ச்சி, விருத்தி. அப்ப குலதெய்வத்தை போய் பிடிச்சாச்சுன்னா என்ன நடக்கும்? திருமணம் நடந்துடும். ஏன்னா 5ஆம் பாவம் என்பது குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை பிடிக்கணும். சில பேர் ஐயோ எனக்கு குலதெய்வமா இல்லையே அப்படிமா, அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. குலதெய்வத்தை தேடி கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னா மக்கள் ஜோதிடத்தை வந்து என்ன சொன்ன இலகுவாக எதை கறந்து வாங்கிடலான்னு நினைக்கிறேன். அதுக்கு இது நடக்காது. குலதெய்வத்தை தாராளமாக கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அவனுக்கு வந்து என்ன சொன்னா அந்த ஆர்வம் வேண்டும். எனக்கு வந்து ஒரு வீடியோ போடணும் வந்து 6:35 மணி ஆச்சு. ஒரு வீடியோ போட்டணும், எப்படி போட்டு நைட்டுக்குள்ள ஒரு 4 வீடியோ கொடுக்கணுங்கிற ஒரு உண்மைத்தன்மையான ஒரு உணர்வு இருந்தால் என்னை நாடி 10 பேர் வருவதற்கு தயாரா இருப்பான். என்ன தேபாபம் அப்படின்னு வந்து நம்ம இருக்கக்கூடாது. அப்ப எந்த பாவத்தை விருத்தி பண்ணுவதற்கு உங்க ஜாதக கட்டத்திற்குள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கத்தான் செய்யும். ஆனால் 19 சில விஷயங்களை செய்ய முடியாது. அப்ப என்ன சொல்றான்னா, ஜாதகத்தில் இருக்கின்ற இந்த பிளஸ்களை நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, ஜாதகத்தில் இருக்கிற பிளஸ்களை நம்ம எப்படி கொண்டு வரணும்னா 1-5-9 விருத்தி பண்ண 3-7-11 விருத்தி ஸ்டெப்பு கொண்டு வாங்க.
2 6 10 விருத்தி பண்ண 4 8 12 வந்து ஃபீல்டுக்கு கொண்டு வாங்க. 4 8 12 விருத்தி பண்ண 2 6 10 வந்து செயல்படுத்துங்கள். அதே சமயத்துல வந்து என்ன சொல்லனா 3 7 11 விருத்தி பண்ண 1 5 9 விருத்தி செயலாக்கத்துக்கு கொண்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்கா அது வந்து வேலை நடந்துடும். ஏன்னா அந்த காம்பினேஷன் என்று சொல்லக்கூடியது ஒரு பாவம் என்பது ஒரு போல்ட் மாதிரி. அதை வெற்றி பெற வைக்கிறது ஒரு நட்டு, கரெக்டான ஃபிட்டிங் வேணும். அந்த ஃபிட்டிங் தான் ஒவ்வொரு ஒரு ஒரு பாவத்திற்கு 1ஆம் பாவத்திற்கு 3ஆம் பாவம் விருத்தி, 2ஆம் பாவத்திற்கு வந்து என்ன சொன்னா 4ஆம் பாவம் விருத்தி, 4ஆம் பாவம் விருத்தி. அதே சமயத்துல 5ஆம் பாவத்திற்கு வந்து 7ஆம் பாவம் விருத்தி. இப்படி கணக்கெடுக்கணும். இதுதான் ஜோதிடத்தோடைய விதி, இதுதான் பிரபஞ்சத்தோடைய ரகசியம். எல்லாமே பஞ்சபூதங்கள் தான். அந்த பஞ்சபூதங்களுடைய சக்தியை வந்து நீங்கள் வந்து தெரிந்து பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இதுல வந்து என்ன சொன்னா 1 5 9 5 வந்து வலிமை, 3 7 11 வந்து என்ன சொல்றான்னா எது வலிமை, கரெக்டா வந்து என்ன சொல்றான்னா 7 வலிமை. 4 8 12 வந்து என்ன சொன்னான்னா எது வலிமை என்று சொன்னால் 8ஆம் இடம் வலிமை. 8ஆம் இடம்தான் ஒரு மனிதனுடைய இன்பம். அது மறைமுகம் என்பதை வெளியே சொல்ல முடியாது. அதை வச்சுதான் இன்னைக்கு வந்து இந்த மறைமுக இன்பத்தால் தான் இன்னைக்கு ஒவ்வொரு ஆஸ்பத்திரிகளிலும் என்ன நடக்குது, குழந்தை பிறந்துகிட்டே இருக்குது. அதுல எது வந்துச்சு, மறைமுகம் இன்பம். 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் வேலை செஞ்சிச்சு. 4ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய 4 செவரு, 8ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த செவத்துக்குள்ள இருக்கிற ஒரு பெட்ரூம்ல இருக்கிற 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் அந்த 8ஆம் பாவத்தை வேலையை முடிச்சுட்டு 12ஆம் பாவம் நிம்மதியான தூக்கம். இதுதான் ரகசியம். அப்ப 4 8 12 8ஆம் பாவம் வந்துதான் நம்முடைய பிறப்புக்கு காரணம். அதற்கு அடுத்து 2 6 10க்கு சொல்லி 2 6 இந்த 2 6 10 எது வலிமை அப்படின்னா 10 வலிமையா இருக்கும். 2 6 10 10 வலிமையா இருக்கணும். 1 5 9 5 வலிமையா இருக்கணும். 3 7 11 7 வலிமையா இருக்கணும். 4 8 12 வந்து 8 வலிமையா இருக்கணும். அதற்கடுத்து என்ன சொல்றான்னா வந்து 2 6 10 வந்து என்ன சொல்றான்னா 10 வலிமையா இருக்கணும். 10 வலிமையாக இருந்தா கர்ம வலிமையாக இருந்து சம்பாத்தியம் வீட்டுக்கு போயாச்சுன்னா வந்து என்ன பணம் 10ஆம் பாவம் என்பது கர்மத்தால் வருகின்ற ஒரு யோகம். அதை வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து என்ன சொன்னாங்க, நீங்க சாப்பிட்டு பாருங்க, அன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடே திருப்தியா இருக்கும். அப்ப 10ஆம் பாவத்தை இதுல எது எது நேசிக்க வேண்டும், 5ஐ நேசி, அதற்கடுத்து 7ஐ நேசி, 8ஐ நேசி, அதற்கடுத்து என்ன சொன்னா 10ஐ நேசி. எல்லாமே கிடைச்சிடும். எப்பயுமே எல்லாம் கிடைச்சிடும். கிடைக்காமல் போவது ஜாதகத்தில் இல்லவே இல்லை. கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேஷன் செலுத்துங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.